Hi guys, welcome you all. இப்போ நாய்ஸோட பிராண்ட் கிட்ட இருந்து புதுசா லான்ச் ஆகிற நாய்ஸ் எவால்வ் டு ப்ளே அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அமேசானில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைம் டே லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச் வந்து நிறைய பேர் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா புதுசாக லான்ச் ஆகிறனால எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாங்கலாமா வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கி வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு. இந்த வாட்ச் வந்து நான் நேற்று தான் வந்து வாங்கினேன். ஸோ நான் சின்ன ரிவ்யூ தான் கொடுக்க முடியும், இன்டெப்த் ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு 1 வீக் 2 வீக் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா தான் வந்து என்னால் ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வாட்சோட சின்ன ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த வாட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சின்ன ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மீனிங் ஆமாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்சோட அன்பாக்சிங் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்துருக்காங்க, அதாவது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு வாரண்டி கார்டு ப்ளஸ் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேண்டாம், இதெல்லாம் நம்மள்டே எடுத்து வச்சிடலாம் இன்சைடு. ஸோ வாரண்டி வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். வாட்ச் வெளியே எடுத்தோம் அப்படின்னா வந்து உள்ளே வந்து சார்ஜிங் கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது நார்மலாக வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு போகிற சார்ஜர் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வாட்சை அப்படியே வெளியே எடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வாங்கியிருக்கிற கலர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரே கலர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் இன்னும் 2 அவைலபிள் கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கிரே பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரே வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்சோட டிசைன்லேருந்து போயிடலாம். ஸோ வாட்சோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து ரவுண்ட் டைல் வாட்ச் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்து நான் ரவுண்ட் டைல் இந்த வாட்ச் வாங்கினேன். ஸோ இதை வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரவுண்ட் டைல் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ட்ராப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து செமையாக இருக்குது. நான் வந்து வாங்கின கலரை பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கிரே கலர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த கலரை வந்து பிடிக்கும் அப்படின்னால இந்த கலரை நான் வந்து வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணும்போது வெயிட் வந்து ரொம்பவே பெருசாக தெரியல. நீங்கள் கையில் வேர் பண்ணிக்கும் போது வந்து கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் வேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவ்வளோவா தெரியாது. நான் வந்து இப்போ புதுசாக வேர் பண்ணுறேன், அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து வெயிட் கையில் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வெயிட் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ கையில் வந்து வாட்ச் வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதோட டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 390x390 பிக்சல்ஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து செமையாக இருக்குது. பிரைட்னஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது நான் வந்து அவுட்டோர்லேருந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல, அவுட்டோரில் எப்படி பிரைட்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இன்டோர் யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பவே டிஸ்பிளே வந்து ரொம்ப கிளாரிட்டி வந்து கரெக்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிக்சல்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா வந்து இருந்துச்சு. ஒரு ப்ரீமியமாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது டிஸ்பிளே பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வேறு ஒரு இதுக்கு போகும்போது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு பெரிய ஒரு லேகும் கிடையாது. பட் லேக் இருக்குது, பட் அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு லேக் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு நம்ம சொல்லும் போது 50+ ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் லைக் வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி ஜிம் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இது வந்து வேறு பண்ணிக்கலாம். ஸோ 50+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் எவால்வ் 2 அப்படிங்கிற ஒரு வாட்ச் இருந்துச்சு நாய்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியான ஒர்க் அவுட் தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50+ ஒர்க் அவுட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த வாட்சில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து குயிக்காக ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுல வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் அந்த குயிக் ரிப்ளை வந்துட்டு நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். அதாவது கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மட்டும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் குயிக் ரிப்ளை வந்து பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட மொபைலில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆப் என்ன நோட்டிஃபிகேஷனில் வந்து வாட்சுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களோட வாட்சில் வந்து தெரியும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உங்களோட ஆப்பில் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வாட்சுக்கு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெசேஜ் வந்து நீங்கள் ஃபுல் மெசேஜ் படிச்சுக்கலாம். ஃபுல் மெசேஜ் மீன்ஸ் ஒரு பெரிய மெசேஜ் கிடையாது,
ஒரு 5 வேர்ட்ஸ் 6 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து மெசேஜ் வந்து படிச்சுக்க முடியுது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்சில் தான் வந்து அதாவது நீங்கள் ஃபோனில் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணி பேசிக்க முடியாது. பட் உங்களுக்கு வந்து கால் வந்துச்சு அப்படின்னா அலர்ட் பண்ணும், வைப்ரேட் ஆகும். இந்த வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும். யாரோட நேம், கால் பண்ணோட நேம் டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கால் வந்து சைலண்ட் பண்ணிக்க முடியும், எண்ட் பண்ணிக்க முடியும், குயிக் ரிப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து கால்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட் நார்மல் எஸ்எம்எஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து குயிக் ரிப்ளை வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி சென்சார்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜிபிஎஸ் வந்து கிடையாது. ஸோ ஜிபிஎஸ் சென்சார் மட்டும் கிடையாது. SpO2 வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் மானிட்டரிங் வந்து பண்ணலாம். ஸ்லீப் மானிட்டரிங் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக ஸ்லீப் மானிட்டரிங் வந்து பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் வந்து ஒரு 1:30 தூங்கினேன். கரெக்டாக அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து எனக்கு இருந்துச்சு. நான் காலையில் வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஸ்லீப் மானிட்டரிங் வந்து கரெக்டாக சொல்லிச்சு. டீப் ஸ்லீப் எப்போ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் வந்து லைட் ஸ்லீப் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக காமிச்சு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணுது. SpO2 வந்துட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிமீட்டர் கூட கம்பேர் பண்ணல. ஏன்னா வாட்ச் வாங்கி ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறனால வந்து ஆக்சிமீட்டர் கூட கம்பேர் பண்ணல. ஸோ தட்ஸ் SpO2 எனக்கு தெரியல எவ்வளோ அக்யூரேட்டாக காட்டுதுன்னு சொல்லி தெரியல. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப், அதாவது இப்போ நம்ம வாட்ச் வாங்கும்போது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிடுவோம். ஆனால் வந்து அதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ், ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எப்படி யூஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஆப் வந்து நாய்ஸோட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து அவங்களோட வாட்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம், டேரக்ட் நாய்ஸில் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்சோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே அந்த ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டேட்டா, அதாவது ஹெல்த் டேட்டா எல்லாமே வந்து அதிலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட டிஸ்பிளே எல்லாமே அந்த அனாலிட்டிக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்து கரெக்டாக வந்து காட்டும். ஸோ ஆப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நிறைய பேர் எதிர்பார்க்குறது வாட்சோட ஃபேஸஸ். ஸோ வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கம்மியான ஃபேஸஸ் தான் வந்துருக்கு. இதே வந்து நீங்கள் ஆப்பில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50+ வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வாட்ச் ஃபேஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ் வந்து வச்சுக்கலாம். அதாவது உங்கள் ஃபோட்டோவோ உங்களோட கேலரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹேவ் வாட்டர் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து ரிமைண்டர்ஸும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், போயிடுச்சு. ஸோ ஹேவ் வாட்டர் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிமைண்டர் காட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன ரிமைண்டர் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஐடியில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வந்து வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வேறு அண்ட் டு நாட் டிஸ்டர்ப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அது மாதிரிலாம் எதுவுமே வராது. ஏன் இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கீங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு வந்துட்டீங்க, சும்மா வாட்ச் வந்து கட்ட மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு நீங்கள் வந்து வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் ஆகுது, சார்ஜ் வந்து கம்மியாகாதுல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ச் வந்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா 2 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரொம்ப 2 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 2 வாட்ச் ஃபேஸ் வந்து வச்சுக்க முடியும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. பட் வேறு எதுவும் இல்லை, பட் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வாட்ச் யூஸ் பண்ணுறோம், காலையில் எவ்வளோ நேரம் நிற்கும்னு சொல்லி தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டரி பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிளைம் பண்ணுறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 10 days பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வந்து தெரில, நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு. பேட்டரி வந்து நான் டெஸ்ட் பண்ணலை. டெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து மேபி ஃபியூச்சரில் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த வாட்சோட எல்லாமே நான் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த நாள் ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்துட்டு வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணும்போது வந்து 78% வந்து சார்ஜ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55% சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா, எப்படி வந்து பேட்டரி வந்து பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தெரில. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ண சொல்ல முடியும். நெக்ஸ்ட் தொடர்ந்து விஷயத்தை மறந்தே போயிட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கண்டிப்பாக வந்து இந்த வாட்சில் ஸ்விம்மிங் பண்ணவே முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ரைனி அந்த மாதிரி ஒரு ஸ்பிளாஷ் அந்த மாதிரி எல்லாமே வந்து தாங்கும். பட் டீப்பாக அந்த வாட்டருக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா வாட்ச் வந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக ஸ்விம்மிங்க்கு வந்து இந்த வாட்ச் வந்து செட் ஆகாது. ஸோ ஸ்விம்மராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிட்னஸ் உங்களோட ஸ்விம்மிங் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து வாங்காதீங்க. ஸோ ஸ்விம்மிங்க்கு இந்த வாட்ச் வந்து சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி ஸ்விம்மிங் ஒர்க் அவுட் இந்த வாட்சில் கிடையாது. ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் டு அவேக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ரைஸ் டு அவேக் ஃபியூச்சர் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் இப்படி இருந்து எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா
ஒரு டிலே இருக்குது, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த அந்த விஷயம் வந்துட்டு. ஸோ டக்குன்னு வந்துச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். கொஞ்சம் டிலே இருக்குது, ஒரு 2 செகண்ட்ஸ் 1 செகண்டுக்கு மேலே டிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டிலே வந்துட்டு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிக்கல சுத்தமாக. அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுது. அண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வாட்ச் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து ஸ்வைப் பண்ணும்போது சின்ன லேக் இருக்குமா, இது ரொம்ப மினிமலான லேக் தான், நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு லேக் தான். சம்டைம்ஸ் தான் அந்த லேக் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த லேக் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 2 கான்ஸாக நான் வந்து பார்க்குறேன் இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும். எனக்கு பேட்டரி அதெல்லாம் நான் வந்து எப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் அப்படின்னா தான் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் எனக்கு இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தெரியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு நாள் யூசேஜ். ஸோ இந்த ரிவ்யூ. ஸோ இந்த வாட்ச் வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வாட்ச் வந்து புதுசாக வந்திருக்கு, எவால்வ் 2 ப்ளே அப்படிங்கிற புதுசாக வந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் எவால்வ் 2 அப்படிங்கிற வாட்சும் எவால்வ் 2 ப்ளே அப்படிங்கிற வாட்சும் எது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எவால்வ் 2 வந்துட்டு நான் யூஸ் பண்ண கிடையாது. எவால்வ் 2 ப்ளே வந்துட்டு நான் வாங்கினதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எவால்வ் 2வோடவே எவால்வ் 2 ப்ளேல வந்து நிறையா ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ப்ரைஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 rupeesக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் நேற்று. அதாவது 7th August வந்து நான் வந்து 3000 rupeesக்கு நான் வந்து இந்த வாட்ச் வந்து நான் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ பட் ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவால்வ் 2 தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி, பட் அது வந்து அலுமினியம் பாடி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ரவுண்ட் டயலுக்கு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அவ்வளோ தோணுது. அதனால தான் மேபி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கலாம்னு தோணுது. பட் அதை விடவே வந்துட்டு நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து நான் வந்து வாங்கினேன். ஓகேங்களா? மெயினான மேட்டருக்கு வரலாம். அதாவது இந்த வாட்ச் வந்து நான் வாங்கலாமா வேண்டாமா, இது வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும், கால் தெரியணும், உங்களுக்கு கட் பண்ணணும், அந்த மாதிரி வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட்ஸும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க ஒரு கம்மியான ரேஞ்சில் ஒரு பட்ஜெட்டில், அதாவது ஒரு 3000 rupees அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து நீங்கள் வாங்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் இந்த வாட்சோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ, சின்ன ரிவ்யூ. ஸோ சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் வந்து போட்டிருக்கேன், அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொச்சி விலாக் வந்து நான் போட்டிருக்கேன். கொச்சி விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.